Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTube வீடியோஸ் வந்து மொபைல்ல அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெஸ்டான அப்டேட் வந்து இப்ப ரீசன்ட்டா வந்திருக்கு. அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படினு கேட்டிங்கனா அதாவது YouTubeல குறிப்பிட்டு வந்து பார்த்தீனா நீங்க thumbnail செட் பண்ணனும். ஒரு மொபைல்லயே நீங்க வந்து thumbnail செட் பண்ணனும் சிம்பிளா அப்படினு நினைச்சீங்கனா YT Studio ஆப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அத தவிர அப்படினு பாக்கும்போது நம்ம வந்து YouTube Creator Studio டெஸ்க்டாப் வியூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் browser யூஸ் பண்ணி. சோ அதுல வந்து studio.youtube.com ல போய் நம்ம வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மேஜரா கொடுத்திருப்பாங்க அப்படினு சொல்லலாம். அத தவிர நம்ம வந்து குயிக்கா செட் பண்ற மாதிரினா ஆப்ஷன் கிடையாது. பட் இதுல வந்து பார்த்தீனா அப்டேட் வந்து இந்த இயரே வந்து பார்த்தீனா February month வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. கிரியேட்டர் இன்சைடர் அபிஷியல் சேனல்ல கூட வந்து பார்த்தீனா அப்டேட் பண்ணிருந்தாங்க. பர்టిక్యులரா வந்து பார்த்தீனா iOS எல்லாருக்குமே வந்து பார்த்தீனா YouTube மெயின் ஆப்லயே வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போதே அப்படியே thumbnail செட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்க. பர்టిక్యులரா iOS க்கு மட்டும் தான் வந்திருந்தது. குயிக்கா வந்து Androidக்கும் கொண்டாரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 month 5 month கிட்ட ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீனா ஃபைனலா Androidக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படினு சொல்லலாம். சோ YouTube வீடியோஸ் நீங்க வந்து மொபைல்ல அப்லோட் பண்றீங்க அப்படினு சொன்னா YouTube மெயின் ஆப் வந்து நம்ம யூஸ் பண்றது உண்டு. சோ YouTube மெயின் ஆப்ல இருந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது அப்படியே thumbnailயும் வந்து பார்த்தீனா செட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி தான் அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கம்ப்ளீட்டா அந்த கஸ்டம் thumbnailக்கான ஆப்ஷன் வந்து YouTube மெயின் ஆப்ல கொண்டு வந்துட்டோம் Androidக்கு அப்படினு சொல்லிருந்தாங்க. பட் நான் அப்டேட் பண்ண வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு வரல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கறதும் தெரியல. மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து அகைன் எல்லா அக்கவுண்ட்லயுமே போய் செக் பண்ணி பார்த்தேன். வீடியோஸ் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ் வந்து எடிட் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கஸ்டம் thumbnail ஆப்ஷன் வந்து வரல. சோ உங்களுக்கு வந்திருக்கா வரலையாங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படினு கேட்டிங்கனா லைக் உங்களுடைய வேலையை குயிக் ஆக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் கூட சில கிரியேட்டர்ஸ் பர்టిక్యులரா எடுக்கும்போது அதிகமா வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீனா ஒரு நாளைக்கு லைக் 1 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. வீடியோஸ் வந்து YouTubeல வந்து அப்லோட் பண்ணுவாங்க அப்படினு சொல்லலாம். அந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கும் அப்படினு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து பார்த்தீனா அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. டைட்டிலா இருக்கட்டும், டேகா இருக்கட்டும் எல்லா ஆப்ஷனுமே YouTube மெயின் ஆப்லயே கொடுத்திருக்காங்க. பட் பர்టిక్యులரா thumbnail அப்படிங்கிறது வரும்போது நமக்கு வந்து ஜஸ்ட் YT Studio மொபைல் ஆப் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அந்த ஆப்ல போய் அகைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். பட் இப்போ எப்படினா லைக் வந்து அதுலயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து எதுவும் மேஜரான சேஞ்சஸ் இருந்ததுனா நம்ம அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். பப்ளிக் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட பார்த்துக்கலாம். சோ இது குயிக்கா வந்து பார்த்தீனா நடக்கக்கூடிய process ஆயிரலாம். உங்களுக்கு thumbnailம் சேர்த்து அதுலயே நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீனா இந்த அப்டேட் வந்து இருக்குது. ஓவரால் பார்க்கும்போது வந்து பார்த்தீனா கண்டிப்பா மொபைல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் பர்టిక్యులரா எனக்கும் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நான் இதுவரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் 900 வீடியோ கிட்ட வந்துருச்சு. பப்ளிக்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வீடியோஸ்க்கு உள்ள தான் இருக்கும். இதுவரைக்கும் நான் வந்து YouTube Creator Studio டெஸ்க்டாப் வந்து browserல போய் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணது அப்படிங்கிறது அதுவும் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமென்ட்காக ஒரு சில நேரங்களில் ட்ரை பண்ணதான். மற்றபடி நான் மேஜரா யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல்ல தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா iOSக்கும் வந்திருக்கு. இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. குயிக்கா அப்கமிங் வீக்ஸ்ல எனக்கும் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீக்ஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை வரல அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம thumbnail செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா YT Studio ஆப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் மொபைல்ல அப்படிங்கிற மாதிரியும் அதை தவிர்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து YouTube Creator Studio டெஸ்க்டாப் வியூல போய் தான் பண்ணணும். அது அதிகமான லோடிங் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேஞ்ச் ஆகிறதுல சில இஷ்யூஸ் வந்து இருக்கலாம். நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. லைக் ஓவரால் அந்த டெஸ்க்டாப் வியூ வந்து மொபைல் வியூல பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதால இது பர்టిక్యులரா அப்டேட்டா வந்தது நல்ல ஒரு விஷயமா இருந்தது. கைஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து thumbnail வந்து என்னால் செட் பண்ண முடியல ப்ரோ எரர் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு வீடியோவையும் அதே மாதிரி thumbnail வந்து எனக்கு கிரியேட் பண்ண தெரியல ப்ரோ எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஸோ 2 வீடியோஸுமே ஆல்ரெடி வந்து மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வேணா கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது கஸ்டம் thumbnail அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த 2 மேஜரான டவுட் வந்து இருக்கலாம். thumbnail எப்படி கிரியேட் பண்றது அண்ட் அதை எப்படி செட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ மறக்காம அந்த ஒரு வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா இந்த ஒரு அப்டேட்டை சொல்லணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். ஓவரால் டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை சி யூ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.